எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரையில இன்றைக்கு கிறிஸ்தல் மரங்களும் கோமதி சக்கர மரங்களும் பார்க்க போறோம். ரொம்ப அழகழகான மரங்கள். அழகானது என்பதை தாண்டி இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு மங்கள பொருள்னு சொல்லலாம். பொதுவாகவே கிறிஸ்தல் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு பொருள். அதே மாதிரி உயிருள்ள பொருள்னு சொல்லும் போது இது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதற்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல 7 சக்கரா இருக்கக்கூடிய அழகான கிறிஸ்டல்ஸ் மரம் போல நீங்க பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், இங்க கீழேயும் இந்த கிறிஸ்டல்ஸோட இது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு மரத்தின் ஒவ்வொரு கிளையிலையும் இது கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு இடத்துல வைக்கும் போது இதனுடைய கதிரலைகள் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம கிட்ட கோமதி சக்கரா ட்ரீயும் இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 108 பீட்ஸ் இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கோமதி சக்கரம் என்று சொன்னாலே அது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இயற்கையான முறையில ஒரு சிறிய கல்லுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்கரங்கள் இருப்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த கோமதி சக்கரம் ட்ரீ நம்ம வீட்லயோ அல்லது நம்ம வியாபார தலங்கள்லயோ வைக்கும்போது நமக்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கோமதி சக்கரம் தனித்தனி பீஸாகவும் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட 21 பீசஸ் இருக்கு, 9 பீசஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி தனித்தனியா வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான பொருள்கள். ஸோ நீங்க வீட்டுல ஒரு நல்ல வைப்ரேஷனுக்கு இதை தாராளமா வாங்கி வைக்கலாம். யாருக்கெல்லாம் வேணுமோ உடனடியா கிராப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.